கர்த்தர் நல்லவர். நாம் செய்திக்கு நேராக போக போகிறோம். நெகேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். நெகேமியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத்து கேட்டபோது கோபித்து கொண்டு எரிச்சல் அடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணி அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பயிரிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுற்றறித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் வந்து நின்று, அவர்கள் கட்டினால் என்ன? ஒரு நரி ஏறி போனாலே அவருடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். இப்படி அவர்கள் சொன்னபோது 4ஆம் வசனத்தில், எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்துக்கு சூறைக்கு ஒப்பு கொடுக்கும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். 6ஆம் வசனத்திலே, நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்திருந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். நம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக, பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் எங்களோடு இருப்பதாக. வந்திருக்கிற ஒருவரும் வெறுமையாய் போகாமல் இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும்படி, எங்களோடு இடைபடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்னு சொல்லலை, அப்படி சொல்லணும். நான் சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? ஆமேன்னு சொல்லணும். அப்படித்தான் பைபிளில் இருந்திருக்கு. மோசே வசனத்தை வாசிப்பார், ஜனங்கள் எல்லாம் ஆமேன் என்று சொல்வார்கள். கர்த்தர் நல்லவர் என்று சொல்வார்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஜனங்கள் சொல்வார். போதகருக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு கம்யூனிகேஷன். ஆமேன். யார் ஜெபிச்சாலும் சரி, ஜெபிச்சு முடிக்கும்போது நம்ம எல்லோரும் என்ன சொல்லணும்? சொல்லுங்கள். அப்படியே ஆக கடவுள். ஜெபிச்சது அப்படியே ஆக. ஆமேன் என்றால் அர்த்தம் என்ன? அப்படியே ஆக கடவுள். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ போவோம். 1ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தி. அலங்கத்தை கட்டுகிறார்கள். அலங்கம்னா என்ன? யார் கட்டுறா? எதுக்கு கட்டுறா? என்ன செய்கிறா? எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு முதல் பேக்ரவுண்டோடு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக பிரசங்கம் புரியும். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆபிரகாம், இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதிகள் காலத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்காக சவுலை முதல் ராஜாவாக கொடுத்தார். சவுல் 40 வருஷம் ராஜாவாக இருந்தார். அதுக்கு பிறகு தாவீது ராஜாவாக வந்தார். அவர் 40 வருஷம் ராஜாவாக இருந்தார். அதுக்கு பிறகு அவருடைய மகன் சாலமோன் என்ன செய்தார்? ராஜாவாக வந்தார். அவரும் 40 வருஷம் ஆனார். இந்த சாலமோனுக்கு பிறகு நாடு தேசம் 2ஆக பிரிந்து 2 நாடாயிருச்சு. 10 கோத்திரத்தை ஒரு நாடாகவும், வடக்கு தேசம் இஸ்ரவேல் நாடு என்றும், தெற்கு கோத்திரத்தை யூதா நாடு என்றும் 2ஆக பிரிஞ்சிருச்சு. இது 2 கோத்திரம், அது 10 கோத்திரம். இவர்களுக்கு எருசலேம் தலைநகரம், அவர்களுக்கு 10 கோத்திரத்துக்கு சமாரியா தலைநகரம், 2 கோத்திரத்துக்கு எருசலேம் தலைநகரம். 10 கோத்திரத்தில் ஆலயம் கிடையாது, சர்ச்சு கிடையாது. சமாரியாவில் என்ன கிடையாது? சர்ச்சு கிடையாது. ஆனால் 2 கோத்திரத்துக்கு யார்? யூதா பென்யமீன் என்ற 2 கோத்திரம் தெற்கு நாட்டுக்கு என்ன இருக்குது? எருசலேமில் என்ன இருக்குது? தலைநகரம். அந்த எருசலேமில் சர்ச் இருக்குது, தேவாலயம் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு எங்கே சர்ச்சு இல்லையோ, ஆராதனை இல்லையோ, அங்கே பின்மாற்றம் சீக்கிரத்தில் வரும். இன்றைக்கி பாருங்கள், சர்ச்சுக்கு ஒழுங்காக போகாட்டா சீக்கிரம் என்ன செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம்? பின்வாங்கி போக போகிறான்னு அர்த்தம். சாத்தான் உள்ளே போகுது. அவர்கள் அப்படியே சர்ச்சுக்கு சரியாக போகாமல், பலி செலுத்தாமல், ஆராதிக்காமல் அப்படியே பின்வாங்கி போய்
அவர்களை அசீரியர்கள் படையெடுத்து வந்து அவர்களை சிறைபிடிச்சிட்டு போயிட்டான். யாரை? கதை கேட்டேன், யாருன்னு கேட்கணும். இஸ்ரவேலர்களாகிய 10 கோத்திரத்தை, வடக்கு நாடாகிய அவர்களை அசீரியர்கள் சிறைபிடிச்சிட்டு போயிட்டான். சிறைபிடிச்சிட்டு போனது மட்டுமல்ல, இந்த தேசத்தின் செழிப்பை பார்த்து அங்கே இருக்கிற அசீரியர்கள் இங்கே வந்து குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. குடியேறி இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அசீரியர்களும் கலப்படமாகி ஒன்றுக்கொன்று கல்யாணம் பண்ணி அவர்கள் ஒரு புது இனமாக மாறினார்கள். அதுதான் அவர்களுக்கு பேர் சமாரியர்கள். சமாரியாவிலே கலப்படமாகி குடியிருந்த ஜனங்களுக்கு பேர் சமாரியர்கள். ஓகே, இது வடக்கு நாட்டினுடைய கதை. தெற்கு நாடு என்ன செய்யுது? கொஞ்சம் சர்ச்சு இருந்ததுனால கொஞ்சம் ஒழுங்காக இருந்தாங்க. சர்ச்சு இருந்து சர்ச்சுக்கு ஒழுங்காக போகலை. நம்ம மாதிரி, புரியுதுங்களா? நம்ம மாதிரி சர்ச்சு இருக்குது, ஆனால் ஒழுங்காக எங்கே போகிறது கிடையாது. சர்ச்சுக்கு போகிறது அது பால்ஸ் நடத்திக்கிட்டு கிடப்பார், ஒரு வாட்டில் கிடக்காரு, நமக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு இருப்பாங்களே. இப்போ சர்ச்சு இருந்து ஒழுங்காக போகாமல் இவர்களும் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? ஆராதனைக்கு போகாமல் பழி செலுத்தாமல் இப்படி இருந்ததுனால இவர்களுக்குள்ளும் பின்மாற்றம் வந்து அசுத்தாவி உள்ள புகுந்து அவங்க ஆண்டோம். அவள் வெறும் சர்ச்சாகவே இருந்துச்சு, சர்ச்சுக்கு ஒழுங்காக வரல. யாராவது 4 பேர் வருவாங்க, இப்படிமா இருந்துச்சு. கர்த்தர் பார்த்தாரு, இவங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு. இவங்களை யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு? பாபிலோன் சாம்ராஜ்யத்திட்ட ஒப்பு கொடுத்தார். பாபிலோனிய மன்னனாகிய நேபுகாத் நேச்சார், நெபுகத்நேச்சார் இவங்கெல்லாம் சேர்ந்து படையெடுத்து வந்து இந்த தெற்கு நாடையும் சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாபிலோனிலே கைதிகளாக சிறைக்கு வாசியாக அங்கே இருக்கிறாங்க. அப்படி சிறைப்பட்டு போனவர்களே தானியேல், எரேமியா தீர்க்கதரிசி, இன்னும் எசேக்கியேல், இப்படிப்பட்ட நிறைய பரிசுத்தவான்கள் சிறைப்பட்டு போயிட்டாங்க. இப்போ என்னென்னா, சிறைபிடிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பட்டணத்தை சுற்றிலும் மதில் கட்டி இருப்பார்கள். அந்த மதிலை இடிச்சிருவாங்க. மறுபடியும் பட்டணத்தை கட்டி இவங்க ராஜா ஆயிடக்கூடாது, நம்மகிட்ட சண்டைக்கு வந்துடக்கூடாதுன்னு முதல்ல எதை இடிப்பாங்க? அந்த பட்டணத்தை சுற்றி கட்டி இருக்கிற மதிலை இடிச்சிருவாங்க. அப்படின்னா அந்த பட்டணத்துக்குள்ளே குடியிருக்கிற ஜனங்களை கொள்ளையடிப்பார்கள். அவர்கள் சேர்த்து வச்சிருக்கிற பொருட்களை எல்லாம் கொள்ளையடிப்பார்கள். கொள்ளையடிக்கிறது மட்டுமல்ல, அந்த ஜனங்களை கைதிகளாக கைதிகளாக கொண்டு போயிடுவாங்க. இவங்களை கொண்டு அவங்க நாட்டில் வேலைக்காரனாக வச்சுக்கிறாங்க. அப்படி இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கைதிகளாகி பாபிலோனில் போய் யாராக கிடக்கிறாங்க? வேலைக்காரங்களாக கிடக்காங்க. எவ்வளோ சுதந்திரமாக. இப்போ எருசலேம் பட்டணம் காம்பவுண்டு மதில்கள்லாம் என்ன செஞ்சு கிடக்கு? அலங்கமெல்லாம், அலங்கம் மதில் ரெண்டும் ஒன்று தான். மதில், இந்த அலங்கம் இடிஞ்சு கிடக்கு. பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. தேவாலயத்தை இடித்து ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இருக்கிற தங்கத்தை எல்லாம் அள்ளிட்டு போயிட்டான் சாலமோன் கட்டின தேவாலயத்தை. ஸோ எல்லாம் போய் மண் மேடாகி கிடக்குது. வீடுகள் பூரா இடிஞ்சு எப்படி கிடக்கு? மண்ணில் தானே வீடு கட்டினது. மண்ணில் கட்டின வீடுனால இடிஞ்சு அவ்வளோ மண் மேடாக கிடக்கு. வீடுகள்லாம் இல்லை. இதில் யார் இப்போ இருக்கான்னா, இந்த நோய்வாய்ப்பட்டது, வியாதி கேஸு, ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைகள், இதெல்லாம் அவங்க பிடிச்சிட்டு போகல, அதெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்கெல்லாம் இங்கே தான் கிடக்காங்க. இந்த வயசானதெல்லாம் சில இது மண்டையை போட்டுருச்சு, டிக்கெட் வாங்கிட்டு போயிடுச்சு. அப்போ இந்த சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டாங்களே, இவங்கெல்லாம் வளர்ந்து இந்த 70 வருஷத்தில் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. யார்? இஸ்ரவேலில் இந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க. புது புது பிள்ளைகள் பிறந்தாங்க இந்த 70 வருஷத்தில். அப்புறம் அங்கே சிறைப்பட்டு போனவர்கள் அங்கே இருக்கிறதான பெர்சிய மன்னனாகிய கோரேசிட்ட பெர்மிஷன் வாங்கி அவங்களும் அலங்கத்தை கட்டணும், திரும்ப மறுபடியும் எருசலேம் நகரம் உண்டாகணும், ராஜ்யம் அமைக்கப்படணும் மறுபடியும் சொல்லி பெர்மிஷன் கேட்டு வந்துட்டாங்க. இப்போது அங்கேருந்து வந்தவங்க, இங்கே கடந்து வளர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் அலங்கத்தை கட்டுகிறார்கள். அலங்கம்னா என்னது? மதில். பட்டணத்தை சுற்றி, அதான் ஃபஸ்ட்டு அதான் கட்டுவாங்க, பட்டணத்தை சுற்றி மதில். மதில்னா என்ன மதில்? சும்மா ஒரு 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 வண்டி போகிற அளவு கட்டுவாங்க. எரிகோ மதில்லாம் 4 வண்டி போகிற அளவு கட்டியிருந்தாங்க, 4 ரதம் போகிற அளவுக்கு. அப்போ பார்த்துக்க எவ்வளோ அகலத்தில் கட்டணும். கட்டி அதில் உள்ள மண்ணை நிரப்பி அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள், எரிகோ மதில் மேலே ராகாப் வேசி என்ன கட்டி வச்சுருந்தான்? வீடு கட்டி குடியிருந்தான். அப்போ வீடு கட்டுற அளவுக்கு அலங்கத்தினுடைய மதில்கள் அவ்வளோ அகலமானது. இப்போது இந்த மதிலை இவங்க கட்டுறாங்க. இப்படி கட்டும்போது சன்பல்லாத் மோவாப்பியனாகிய
சன்பல்லாத்தும் வந்து சொல்கிறான். வாசிங்க, இப்போ வாசிங்க 1ஆம் வசனத்தில். சன்பல்லாத்து கேட்டபோது அவனுக்கு என்ன வருது? கோபம் வருது. கோபித்து கொண்டு கோபத்தோட எரிச்சல் அடைந்து யூதரை சங்கந்தம் பண்ணினான். சங்கந்தம் பண்ணால் எச்சரிக்கிறான். என்ன பண்ணிக்கிட்டு கிடைக்கிய நீங்களாம்? நீங்கள் மறுபடியும் தனி நாடாகி தனி ராஜ்யமாகி எங்கள்கிட்ட சண்டையில் இருக்கா, எங்கள்கிட்ட வம்புக்கு வர்றக்கா என்று அவனோடு என்ன செய்கிறான்? கோபப்படுறான். ஆனால் அடிக்க முடியாது, சண்டைக்கு வர முடியல. சன்பல்லாத் அடுத்த வசனத்தில் பழி கிடைக்குமா, இடம் கிடைக்குமா, கட்டிடுவாங்களா சொல்லிவிடும் சொல்லி கடைசியில் என்ன ஆகுது? அடுத்த வசனத்தில் 3ஆம் வசனத்தில் இப்படி கேலி பண்ணிக்கிட்டு இருக்கான். கட்டிடுவீங்களோ, ஒரே நாளில் கட்டுவீங்களா, வீடை கட்டிடுவீங்களா, பழி செலுத்திடுவீங்களா, மறுபடியும் சர்ச்சை ஆக்கிடுவீங்களா, எல்லாம் பழி சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அம்மோனியனாகிய தொபியா, அவன் யார்? மோவாப்பியனாகிய சன்பல்லாத்தும் அம்மோனியனாகிய தொபியாவும். இவங்க என்ன செய்யறா? இவங்கெல்லாம் இஸ்ரவேல் நாட்டுக்கு கிழக்கு பக்கம் குடியிருந்தவர்கள். இவங்கெல்லாம் யார்? இந்த அம்மோனியர்கள் என்றால், மோவாப்பியர்கள் என்றால் இவங்க தான் லோத்துடைய மகளுக்கு பிறந்தவர்கள். லோத்தோடு தவறுதலான உறவு வைத்து பிறந்தவர்கள். ஆகவே இது ஒரு கேடான சந்ததி. இப்போ பழுகி பெருகி இருக்காங்க. ஆபிரகாமுடைய லோத்து, அப்போ இங்கே மோசே காலம், இப்போ இது யார் காலம்? ஆபிரகாம் ராஜாக்கள் காலம். அப்போ இவ்வளோ காலத்தில் அவங்க பெருகி இனமாக மாறிட்டாங்க. இப்போ அந்த அம்மோனியர்களும் மோவாப்பியர்களும் இந்த யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஜனங்கள் நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலை, கிறிஸ்தவர்கள். இப்போ அம்மோனியனாகி இவன் சொல்கிறான் பாரு. இவன் என்ன சொல்கிறான்? தொபியா, அம்மோனியனாகிய தொபியா சொல்கிறான். அவன் சன்பல்லாத்துக்கு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு, அவன் ஏற்கனவே கோபத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். யார்? சன்பல்லாத். அவன் பக்கத்தில் போய் சேர்ந்து நின்றுக்கிட்டு, அண்ணே நீ சொல்கிறதெல்லாம் சரிதானே, இவங்க எப்படி கட்டிட போகிறீங்க? அப்படியே கட்டினாலும் அவர்கள் கட்டினால் என்ன, ஒரு நரி ஏறி போனாலே இடிஞ்சு விழுந்துரும்னே. நீ வேற, நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் பூனை ஏறினாலே, பூனை மதில் மேல் உள்ள பூனை சொல்லணும்ல, அது மாதிரி அவன் நரி ஏறி போனாலே அவங்க மதில் பூரா இடிஞ்சு விழுந்துடும். இவங்களாவது மதில் கட்டி குடியேறதாவது, குடும்பம் எருசலேமை கட்டி முடிக்கிறதாவது அப்படின்னு அவன் கிண்டல் அடிக்கிறான். எப்படி பாருங்கள், இவங்க கட்டுற மதிலை பார்த்து அவன் என்ன செய்கிறான்? இவங்க இந்த கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் அங்கே மதில் வேலையை அவர்கள் கட்டிக்கொண்டே இருந்தார்கள். 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டி கொண்டே வந்தோம். அலங்கம் பாதி மற்றும் கட்டி ஒன்றாக உயர்ந்து நிற்குது. எவ்வளோ தூரம் கட்டிட்டாங்க? பாதி உயர்த்து கட்டிட்டாங்க. ஸோ என்ன கிண்டல் பண்ணாலும், என்ன கேலி பண்ணாலும், என்ன கோபப்பட்டாலும், என்ன எதிர்த்து நின்னாலும் இவர்கள் அலங்கத்தை மதிலை என்ன செய்தார்கள்? கட்டிக்கிட்டே இருந்தார்கள். அல்லையா சொல்லுவோமா? எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லையா சொல்லுவோம். எவரும் எந்த மதிலையும் கட்டிட்டு போகிறேன், நான் இப்போ என்ன செய்யணும் பாஸ்டர் சொல்லுங்கள். அப்படி தானே? புரியுது? நமக்கும் மதில் கட்டுற வேலை இருக்குன்றதை நான் சொல்ல வரேன். வாசிங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு வாங்க. ஏன் வாசிங்க. கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசமும் உன் எல்லைகளையும், காரணம் உன் மதில்களை இரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும், இனி கொடுமை அழிவு நாசம் உன் எல்லையில் கூட வராது. காரணம் உனக்கு ஒரு மதில் இருக்கிறது. என்ன மதில்? இரட்சிப்பு என்கிற மதில். இரட்சிப்பு என்கிற மதில் ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் அவன் எல்லையில் கூட கொடுமை இருக்காது. ஏன்னா அவன் எப்படிப்பட்ட மதிலை கட்டி குடியிருக்கான்? மதில்னா என்னது? காம்பவுண்டு. நம்ம பாஷையில் சொல்லுங்கள், காம்பவுண்டு. வீட்டை சுற்றி காம்பவுண்டு கட்டுறோம்ல, அவங்க எதை சுற்றி கட்டினாங்க? ஊரை சுற்றி கட்டி வச்சுருந்தேன். பட்டணத்தை சுற்றி காம்பவுண்டு கட்டுறோம். நம்ம என்ன கட்டுறோம்? முக்கால் அடி சோறு கட்டுவோம். அப்புறம் அது போய் ஒத்த செங்கல்ல கட்டணும். இப்போ அதுக்கும் போய் என்ன வந்திருக்கு? காம்பவுண்டு. ஒரு ஸ்லாப்பு கல், அப்படி கல்லை டக்குன்னு சொருவி விட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்லாப்புக்கு ஒரு ஓலை ஓடு மாதிரி ஒரு தகடை போட்டு முடியும் காம்பவுண்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு மிதிச்சா அது இடிஞ்சு போயிடும். பட்சத்தில் நம்ம கட்டின காம்பவுண்டு இப்படி தான் இருக்குது. இதில் திருட ஏறி வந்துக்கிற மாட்டேன் நம்ம நம்பிக்கையில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம்.
நம்ம கட்டுற காம்பவுண்டு பற்றியெல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்குது. அவன் கட்டியிருக்கிற காம்பவுண்டு எப்படிப்பட்டது? மதில் 1 ரதம் 2 ரதம் 4 ரதம் போகிற அளவுக்கு காம்பவுண்டு மேலே. அப்படிப்பட்ட இராணுவ வீரர்களும் அது மேலே தான் இருந்து தங்கள் பட்டணத்தை என்ன செய்வார்கள்? பாதுகாத்து கொண்டிருப்பார். இப்படிப்பட்ட மதில்கள் அங்கே கட்டி அவர்கள் பத்திரமா இந்த மதிலை கட்டுவாங்க. அதுக்கு பிறகு ஜனங்கள் போய் ஒவ்வொருவராக குடியேறுவாங்க. அவங்கவுங்க தங்களுக்கு தேவையான வீடுகளை கட்டி பட்டணத்துக்குள்ளே சுகமாக இருப்பாங்க. சாயங்காலம் ஆனால் கதவை பூட்டிடுவாங்க. எந்த போட்டேன்? பட்டணத்துக்கு கதவை பூட்டிடுவாங்க. காலையில் தான் என்ன செய்ய, விடிஞ்ச பிறகு கதவை திறந்து விடுவாங்க. வெளியே போய் வேலைக்கு வயல்களில் வேலை செஞ்சுட்டு விளைஞ்சதை கொண்டுக்கிட்டு சாயங்காலத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க, ஊருக்குள்ளே வந்துடுவாங்க. ஊருக்குள்ளே வந்தோடனே பட்டணத்து கதவை பூட்டிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். இதுதான் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய வாழ்க்கை முறை. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நமக்கும் கர்த்தர் ஒரு மதிலை வைத்திருக்கிறார். என்ன மதில்? ரட்சிப்பு என்கிற மதில் இருப்பதினால் கொடுமையோ அழிவோ நாசமோ இனிமே உங்கள் வீட்டு எல்லைக்குள்ள கூட உங்கள் வாழ்க்கையின் எல்லைக்குள்ள கூட வரவே வராது. காரணம், உங்களுக்கு ஒரு மதில் கட்டப்படுகிறது. என்ன மதில்? ரட்சிப்பு என்கிற மதில் இருக்கா? ஒழுங்காக ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? ரட்சிப்பு என்கிற மதில் நமக்கு இருக்கா? முதல்ல என்னென்ன மதில்னு சொல்லிக்கிறேன். என்ன மதில்? ரட்சிப்பு என்கிற மதில். 2வது மதில் வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 14:22 சொல்லுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக செங்கடல் வழியாக எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது செங்கடல் நடுவாக போனார்கள், சமுத்திரத்தின் நடுவாக போனார்கள். அவர்களுக்கு தரை எப்படி இருந்தது? வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். வலது புறத்தில் இடது புறத்திலும் தண்ணி மதில் போல நிற்கிறது. ஜனங்க நடந்து போறாங்க. என்ன தரையா இருக்கு? வெட்டாந்தரை. ஈரம் இருந்ததுக்கு அறிகுறி இல்லை. அப்படி வெட்டாந்தரையா இருக்கு. போய் இப்படி சைடில் தொட்டு பார்க்குறாங்க. எதை? தண்ணியை தொட்டு பார்க்குற. எது போல நிற்குது? மதில் போல நிற்குது. ஐஸ் கட்டி போல உறைஞ்சிருச்சு. அப்போ தண்ணி ஊர் ஐஸ் கட்டி போல உறைஞ்சி கல் மாதிரி நிற்குது. அப்படியே மதில் போல நிற்குது. 2 சைட்லையும் அப்படி மதில் போல நிற்குது. இப்போ ஜனங்கள் வெட்டாந்தரையில் போகிறாங்க. மேலே என்ன வந்துருச்சு? மேகஸ்தம்பம். சொல்லுங்கள். மேகஸ்தம்பம். வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினால், மேலே மேகம், சைடில் சமுத்திரம் மதில் போல நிற்குது. இப்படி மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும், சமுத்திரம்னாலும் தண்ணி தானே, மேலையும் தண்ணி சைட்லையும் தண்ணி, மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அங்கே தண்ணீர் மதிலாக நின்றது. அப்படி தானே பார்த்தோம் யாத்திராகமத்தில். தண்ணீர் எது போல இருந்துச்சு அவங்களுக்கு? அப்போது ஞானஸ்நானம் என்பது நமக்கு கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்த ஒரு மதில். நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற 2வது மதில் ஞானஸ்நானம். முதல் மதில் ரட்சிப்பு, 2வது மதில் ஞானஸ்நானம். நமக்கு தருகிற 3வது மதில் சகரியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அக்கினி மதிலாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுற்றிலும் எதா இருக்கிறாரு? அக்கினி மதில். அக்கினி என்றால் எது? பரிசுத்தனுடைய அபிஷேகம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் அக்கினி நாவாக வந்து இறங்கினார். அங்கே ஒரு அக்கினி அபிஷேகம், அக்கினியினால் நிரப்பப்பட்ட அனுபவம். அங்கே 120 பேர் ஆவியிலே அக்கினியில நிரம்பி நிற்கிறார்கள். வந்திருக்கிற 17 தேசத்தாரு கிட்ட போக முடியல. கர்த்தர் அவர்களுக்கு யாராக இருக்கிறார்? சொல்லுங்க. அக்கினி மதிலாக நிற்கிறார். அக்கினி மதிலாக. சாரோன் நரேஜ்னு ஒரு அம்மா ஊழி செஞ்சாங்க. அவங்களாம் பரலோகம் போயிட்டாங்க. அவங்க ஒரு தடவை வட இந்தியா ஊழியத்துக்கு போகும்போது இந்த வட இந்திய மதவெறியாளர்கள், இந்த அம்மா அழகாக இருப்பாங்க, கலராக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, அவங்கள எப்படியாவது அடையணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கிட்ட நெருங்கி வந்தாங்க. இந்த அம்மா வேறு ட்ரெயினில் அந்த கேபின்லேயே இந்த அம்மா ஒத்தையில் இருக்குது.
இந்த அம்மா ஒத்தையில் வந்துக்கிட்டு இருக்கு. காரணம், அவங்க ட்ரெயினை ஏற்றி விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா கூட யாரையாவது கூட்டி போகக்கூடாது, வரக்கூடாது. அன்னைக்கு அப்போல்லாம் இந்த அம்மா ஒத்தையில் கத்தர் என் கூட இருக்காருன்னு வந்துருச்சு. இவங்க இந்த சுற்றி சுற்றி வாராங்க இந்த மதவாரிங்க. இந்த அம்மாவை எப்படியாகணும். அப்போ இவங்க சுற்றி சுற்றி வாரானுங்க, கிட்ட நெருங்க முடியல. ஒவ்வொரு ஸ்டேஷன் வந்தோடனே இறங்கி இப்படியே பார்ப்பாங்க. இந்த அம்மா என்ன, அந்த அம்மா ஜன்னல் வெளியே பார்க்கும். எங்கடான்னு கிட்ட நெருங்க முடியலை. ஸ்டேஷனில் அந்த உள்ளே வந்து வந்து போய்கிட்டே இருக்காங்க. கிட்ட போக முடியலை. என்னடான்னு கேட்டால், கத்தர் அந்த அம்மாவுக்கு யாராக இருக்கிறார்? அக்கினி மதிலாக இருக்கார். எப்போ தெரிஞ்சுன்னா, அவங்க ஊர் எல்லாம் முடிய போகுது பாருங்க. அப்போ அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, சனியனே உன்னை சுற்றி ஏன் இப்படி தீயை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? அக்கினியை வச்சுக்கிட்டு. அவங்களுக்கு கண்ணுக்கு எதா தெரியுது? அக்கினி கூட இருந்து. ட்ரெயின்னா எரியணும்ல, எரியாமல் அக்கினி இருக்குது. என் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அக்கினி மதிலாக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை அக்கினி மதிலாக பாதுகாக்கிறவர். உங்களுக்கே தெரியாமல் ஒரு அக்கினி உங்களை சுற்றி இருக்குது. ஒருவர் உங்களை தொட முடியாது, ஒருவர் உங்களை நெருங்க முடியாது. எந்த துஷ்ட கிரியைகளும், எந்த துஷ்ட ஆவிகளும், அசுத்த ஆவிகளும், ஏவுதல் ஆவிகள் உங்களை நெருங்கவே. அதனால தான் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, ஏவுதலும் இல்லை, பில்லி சூனியம் இல்லை. ஒன்றும் உங்கள்கிட்ட வர முடியாது. நம்மளை சுற்றில என்ன இருக்குது? அக்கினி மதில். இந்த மதில் இருக்கா? ஞானசான மதில் இருக்கா? ரட்சிப்பு என்கிற மதில் இருக்கா? இல்லைன்னா இன்னைக்கிலேருந்து கட்ட ஆரம்பிச்சிருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கென்று எதை கட்டுகிறார்கள்? மதிலை கட்டுகிறார்கள், அலங்கத்தை கட்டுகிறார்கள். நீங்களும் நானும் நமக்குரிய இந்த மதிலை கட்டணும். இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ரட்சிப்பு என்கிற மதிலை கட்டுங்கள். கட்டுங்கள். என்ன? ரட்சிக்கப்படுங்க. ரட்சிக்கப்பட என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஞானசானம் எடுக்காதவர்கள் ஞானசானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அபிஷேகம் பெறாத அபிஷேகம் பெற நீங்கள் முயற்சி எடுங்கள், நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? அபிஷேகம் என்கிற அக்கினி, அந்நிய பாஷை, அக்கினிய பாஷை என்கிற மதிலை தருவார். இந்த 3 மதிலை இருக்கிறவங்களை அசைக்கவே எரிகோ கோட்டை யாருமே பிடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அதுக்கு என்ன மதில் இருந்துச்சு? 2 மதில் இருந்துச்சு. நமக்கு எத்தனை மதில் தர்றாரு? 3 மதில். அப்போ யாராவது நெருங்க முடியுமா? முடியுமான்னு கேட்குறேன். முடியாது. ஒரு மதிலுமே இல்லாத சில ஆட்கள் இருக்காங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் சொல்லுங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 28ஆம் வசனமா? அதேதான். தன் ஆவியை அடக்காதவன், ஆவின மனசை கட்டுப்பாடாக வச்சுக்கிறாதவன் மதில் இல்லாத பட்டணம். இந்த மதில் இல்லாவிட்டால் நாய் பேய் எல்லாம் உள்ளே போயிட்டு வரும். அந்த மனசுக்குள்ளே போய் உங்களுக்கு மதில் இல்லாத மனசுக்குள்ளே பேயும் போகும், நாயும் போகும். அந்த மனசுக்குள்ளே உன் மனசை ஒரு கட்டுப்பாடாக வைக்கணும். இதை செய்யக்கூடாது, இதெல்லாம் நமக்கு ஆகாது, இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது. மனசில் தோன்றதெல்லாம் பேசுறது, மனசில் தோன்றதெல்லாம் செய்கிறது. அப்படின்னா உன் மனசில் என்ன இல்லை? மதில் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயாவே சொல்ல மாட்டீங்களே. ஆமென். அப்போ இந்த வாழ்க்கைக்கு மதில் தேவை. வாழ்க்கைக்கு என்ன தேவை? ரட்சிப்பு என்கிற மதில் இல்லை என்றால் பேயும் வரும், பில்லி சூனியம். அதான் இன்றைக்கி பாரு, கிறிஸ்தவங்களுக்கு ஏன் பேய் பிடிக்குது, ஏன் பில்லி சூனிய அட்டாக் வருது? பில்லி சூனியம் யாருக்கோ செஞ்சது நம்மளை தாக்குது. ஏன்? உன் வாழ்க்கையில் என்ன இல்லை? மதில் இல்லை. மதில் இல்லாத வாழ்க்கை நஷ்டம், இழப்பு. உங்களுக்கு எந்த பிசாசு, எந்த மனுஷனும் நஷ்டம் உண்டாக்க அனுமதி கிடையாது. மதில் இருந்தால் உங்களுக்கு ஒரு நஷ்டமும் வராது. ஆமென் சொல்லுங்க. நஷ்டம் வருது, இழப்பு வருதுன்னா உனக்கு என்ன இல்லை? மதில் இல்லை. அது மனுஷனாக இருந்தாலும் சரி, பேயாக இருந்தாலும் சரி. அப்போது நாம் மதிலை உடைய கிறிஸ்தவனாக இருக்கணும். என்ன கிறிஸ்தவன்? மதிலை உடைய கிறிஸ்தவன். மதில் ஏற்கனவே இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் பாஸ்டர், ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன் பாஸ்டர், அப்புறம்
அபிஷேகம் பெற்றிருக்கேன்னா உங்கள் மதில் கர்த்தருடைய கையில் இருக்கான்னு பார்க்கணும். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 16வது வசனம். உன்னை என் உள்ளங்கையிலே வச்சிருக்கிறேன். சொல்லுங்க. உன் மதில்கள் என் கண்ணு முன்னாடி இருக்கு. நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்க, பரிசுத்தாவி பெற்றிருக்க. உன் மதில் என் கண்ணு முன்னாடி இருக்கு. உன் மதிலை தாண்டி ஒரு பயம் உன்னை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு பிசாசு, ஒரு வல்லமை, ஒரு அதிகாரி, ஒரு மனுஷன், ஒரு ரவுடி, ஒரு ஊர் கட்டுப்பாடு எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் உன் மதில்கள் என் கண்ணு முன்னாடி. கர்த்தர் மதிலை உடையவர்களை பாதுகாக்கிறார். மதிலே இல்லாதவர்களாக இருந்தால் இன்றைக்கி மதிலை கட்ட ஆரம்பிங்க. காலம் கடைசி. அசுத்தாவியின் கிரியைகள் பெருகிறது. எங்கு பார்த்தாலும் பில்லி சூனியம் வைக்கிறார்கள். அசுத்தாவி ஏவுதல் இருக்கிறது. அசுத்தாவி போராட்டம் இருக்கிறது. உங்களுக்குள்ளே தூக்கம் வர மாட்டேங்க பாஸ்டர், ஒரே குழப்பமாக இருக்குது பாஸ்டர். உங்களுக்குள்ளே மதில் இல்லை பாஸ்டர். மதில் இருந்தால் இந்த குழப்பம் வருமா? ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? ஏன் குழப்பமாக இருக்குது? உனக்கு மதில் இல்லை. கண்ணை மூடினா தூக்கம் வரணும். சர்ச்சுன்னு கூட பார்க்காம தூங்குது நம்மால். வர்றோம் பயங்கரமாக கிரியை அங்கே வீட்டில் பூரா தூக்கமே வரல. கெட்ட சொப்பனமாக வருது பாஸ்ட். தளோடு படாடிக்கிட்டு கிடக்கிறது. ஏன் இந்த பெணாத்தல், இந்த வாய் பெணாத்தல், இந்த தூக்கம் இல்லை. அமுக்குறான், அப்புறம் நசுக்கிறான். பேய் வந்து அமுக்குதுன்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட சவகாசம் இருக்குன்னு அர்த்தம். எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எலி அலையிருந்துச்சு. எங்கிட்டிருந்து வந்துச்சுன்னே தெரில. எதையாவது பிடிங்கன்னு சொன்னாங்க. நானும் போய் சந்தையில் போய் போலீஸ் ஸ்டேஷன் எதிர்த்தாப்பில் போங்க, அங்கே என்ன இருக்குது, மீன் இந்த எலி பிடிக்கிற இது கிடைக்கும்னாங்க. அங்கே போனால் கம்மன்னு சந்தனம் மணக்குது. பார்த்தியல அந்த இது நுழைஞ்சாலே என்ன பண்ணுது? அவன் வேறு பாட்டு பாடி அங்கே மணக்குது, இங்கே மணக்குது, சந்தனம் எங்கே மணக்குது? எங்கள் சந்தைக்கில் மணக்குதுடா, நீங்கள் ஒருக்கு இருக்கு போயிடுற. சரிதானே? சந்தனம் எங்கே மணக்குது? நம்ம சந்தைக்கிலே மணக்குது. எதுக்கு போனோம்? அங்கங்கே போயிட்டு சந்தை மணந்துட்டு உள்ளே போனால் ஒருத்தர் கொடுத்தாரு எலி பிடிக்கிறது. வச்சோம், மாட்டிக்கிருச்சு. எப்படி வந்து மாட்டிச்சு? அது விரும்பக்கூடிய வாசனையான ஒன்று அந்த கூண்டுகள் என்ன செய்தோம்? தேங்காயை சுட்டு வச்சோம். அந்த தேங்காய் வாசனை கம்மன்னு இருந்தோடனே தன்னால் வந்தாக கடிச்சாக மாட்டினாங்க. புரியுதுங்களா? இங்கே உங்கள்கிட்ட ஏதோ ஒரு தேங்காய் மாதிரி உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒன்று சுட்டு கிடக்குது. அங்கே வரப்போகிறான் யார்? பிற எதுக்கு எலி கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எனக்கு வேறு நேரம் இல்லைன்னா, உங்கள் மனசுக்குள்ளே தேங்காயை போல பிசாசுக்கு பிடித்தமான ஏதாவது இருந்தால் உங்கள் மனசுக்குள்ளே யார் வருவா? பிசாசு வருவான். அதனால தான் தூக்கம் இல்லை, அதனால தான் மனசு குழப்பமாக இருக்குது, அதனால தான் நிம்மதி இல்லை, அதனால தான் வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது, அதனால தான் ஒரே பிரச்சனையாக இருக்குது. உன் வீட்டில் வாழ்க்கையில் என்ன இல்லை? மதில் இல்லை. மனதை அடக்காதவன் மதில் இல்லாதவன். வசனம் அப்படி தான் சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? தன் வசன இது எப்படி மனசை நீதிமொழிகள் 25-28 எப்படி சொல்லுங்க? தன் ஆவினானது மனசை அடக்காமல் இருக்கிறவன் மதில் இல்லாதவன். அப்போ மனசை அடக்கிட்டு அங்கே என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? மதில் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படி தான் மதிலை கட்டணும். மனசை கட்டுப்படுத்தி, மனசை ஒழுங்குபடுத்தி, அப்படியே நம்ம மனசை அடக்கி, நாமே அடக்கி. அதை தான் பவுல் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்த. நம்முடைய ஆவியை, சரீரத்தை அடக்கி ஒடுக்கணும். அப்போ தான் என்ன உண்டாகும்? சொல்லுங்க. அங்கே செங்கல் மண் இதெல்லாம் கல்லுகளை வச்சு கட்டினா மதில் உண்டாகும். இங்கே ஆவியை அடக்கினால் மதில் உண்டாகும். என்ன மதில்? ரட்சிப்பு என்கிற மதில். பரிசுத்தாயம். பார்த்தீங்களா? இப்படி உங்கள் வாழ்க்கையிலே மதில் எழும்ப வேண்டும்.
இப்படி மதில் கட்டும்போது அவங்க மதில் கட்டும்போது என்ன நடந்துச்சு, நம்ம மதில் கட்டும்போது என்ன நடக்குன்னு இப்போ கம்பேரிஷனை பார்க்க போகிறோம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வாசிங்க நெகேமியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அற்பமான யூதர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். யார்? சன்பலாத்து இந்த மோவாப்பியனாகிய சன்பலாத்து வந்து கேட்குறான், அற்பமான யூதர்களுக்கு என்ன பேர் வைக்கிறான்? நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்கள் கர்த்தருக்காக மனசை கட்டுப்படுத்தி ஆவியை கட்டுப்படுத்தி நீங்கள் கர்த்தருக்காக இரட்சிப்பின் மதிலை கட்டும்போது உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அற்பமான கழுதைங்க. கிறிஸ்தவன்னா அவங்களுக்கு யாரா தெரியுது? அற்பமான. கிறிஸ்துவுக்காக வாழ நினைக்கும் போது அற்பமாக. என்ன சர்ச்சுக்கு போறீங்களாக்கும், இதில் போய் இறங்கிட்டீங்களா? என்னமோ கிணத்துக்கள் இறங்குற மாதிரி. சர்ச்சுக்கு போகிறது அவர்களுக்கு எப்படி தெரியுது? அற்பமாக தெரியுது. பைபிளை எடுத்து வாசிக்கிறது அற்பமாக தெரியுது. ஜெபம் பண்ணுவது, முக்காடு போட்டு ஜெபிப்பது அற்பமாய் தெரிகிறது. ஏன்னா அவங்க துக்கத்துக்கு தான் முக்காடு போடுவாங்க, அழுகிறதுக்கு தான் முக்காடு போடுவாங்க. அவங்க முக்காடு அழுகையின் முக்காடு, நம்ம முக்காடு சிரிப்பின் முக்காடு. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம முக்காடு போட்டால் மகிழ்ச்சி, அங்கே ஆவியானவர் வந்து கிரியை செய்வார். நமக்கு இரட்சிப்பு என்கிற மதிலை தந்திருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிப்பது அவர்களுக்கு அற்பமாக இருக்கிறது. ஆமாம், சர்ச்சுக்கு போகிறது அற்பமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவர்கள் அற்பமாக நினைச்சாலும் நினைக்கட்டும், நம்ம என்ன கட்டிக்கிட்டு இருக்கோம்? மதில் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஞானஸ்நானம் எடுப்பது அவர்களுக்கு அற்பமாய் தருகிறது. ஆவியில் நிரம்பி ஜெபிப்பது அற்பமாய் தருகிறது. இந்த அற்பமான யூதர்கள் என்ன செய்கிறார்கள்? என்ன செய்கிறார்கள்? நாங்கள் இரட்சிப்பின் மதிலை கட்டி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு என்ன கட்டிக்கிட்டு இருக்கோம்? மதில் கட்டிக்கிட்டு இருக்கோம். அது அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு அது தெரியாது. விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்பொழுது பக்கத்தில் இருக்க வந்து சொல்கிறான். யார்? தொபியா. அடுத்த வசனத்தில் 3 தொபியா வந்து சொல்கிறான், கட்டினா கட்டட்டும், ஒரு மதில் இடிஞ்சா, ஒரு நாய் போனால் கூட, நரி போனால் கூட என்ன செஞ்சிடும்? இது கூட பிறந்தது பாருங்க. பக்கத்தில் வந்து நின்றுன்னு சொல்லியிருக்கு. யார் வந்து? கூட பிறந்தது அல்லது பங்காளி, பக்கத்து வீட்டுக்காரன், தெருக்காரன், ஜாதிக்காரன். இந்த பக்கத்தில் யார்? தொபியாக்கள். இவங்களாம் யார்? சொந்தக்காரன் பூரா பேர் என்ன வைங்க? தொபியாக்கள். முறைக்கிறவன் எதுக்கிறவனுக்கு பேர் மோவாப்பியன், சன்பல்லாத்து. அவன் எதிர்ப்பான். அந்நியர்கள்லாம் நம்மளை எதிர்ப்பாங்க, முறைப்பாங்க. என்ன இங்கே வந்து மதத்தை பரப்புகிறீர்கள், இன்னும் என்ன இங்கே இயேசுவை பற்றி சொல்லு. இவெல்லாம் யார்? சன்பல்லாத்துக்கள், மோவாப்பியர்கள். சொந்தக்காரன் நினச்சா முறைக்க மாட்டான், கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு. ஆமாம், சர்ச்சுன்னு போவாங்க. அப்புறம் பாருங்கள், 4 நாளில் நின்றுவாங்க சர்ச்சுக்கு போகிறத விட்டுட்டு. கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. என்ன சொன்னாலும் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கணும். ஆமேன். ஆண்டவருடைய கருணைகள் தொடர்ந்து செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து ஒரு விளையாட்டுனா தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் கேமில் ஜெயிக்க முடியும். நாமும் கர்த்தரை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்பொழுதுதான் வருகையில் எடுத்துக்கொள்ள முடியும். எனதோ மாதத்தில் ஒரு நாள் ஜெபிச்சா போதாது, டெய்லி ஜெபிக்கணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும். சன்பல்லாத்தும் தொபியாக்களும் கேலியும் கிண்டலும் பண்ணினார்கள். நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள், ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சன்பல்லாத் தொபியாவை பற்றி சொல்கிறாரு. உபாகம புஸ்தகம் சீக்கிரம் எடுங்க, கடன்னு பார்ப்போம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வேசி பிள்ளைகள் கர்த்தருடைய சபையிலே சேர்க்கக்கூடாது. உட்படலாகாதுன்னா சபையில் மெம்பராக சேர முடியாது. ஞான 10 தலைமுறைக்கு அவங்க கர்த்தருடைய. அடுத்த வசனம் 3ஆம் வசனம். அம்மோனியனும் மோவாப்பியனும் கர்த்தருடைய சபையிலே சரி. யார் யார்? அம்மோனியனும் மோவாப்பியனும் யார் யார்? சன்பல்லாத்தும் தொபியாக்கள். இவங்கெல்லாம் என்னது? கேலி பண்ணுறவங்க, எதுக்கிறவங்க, அலங்கங்கட்ட எதுக்கிறவங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இவர்கள் தேவ ஜனங்களை அற்பமான யூதர்கள் என்ன செய். அப்போ அற்பமாய் எண்ணுகிறவர்கள் நீங்களும் இன்னைக்கு கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு யாரோ தொபியா நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நம்ம சபைக்குள்ள சில சன்பல்லாத்து தொபியாக்கள் இருக்காங்க. காரணம், இவங்க மற்றவங்களை யாரா நினைக்கிறாங்க? அற்பமாக நினைக்கிறது. சபைக்கு போனால் அவங்கள அற்பமாக நினைக்க. ஜெபம் பண்ண போகிற 40 நாள் 30 நாள் உபவாச ஜெபத்துக்கு டெய்லி வந்தால் போதும், அவங்கள அற்பமான வேலை இல்லை. வீட்டில் ஜெபிச்சா பத்தாதோ,
அப்படின்னு அற்பமாக நினைக்கிறது. இந்த அற்பமாக நினைக்கிறவர்களெல்லாம் சன்பல்லாத்து தொபியாக்களுமாய் இருக்கிறார்கள். இவர்கள் அம்மோனியன் மோவாப்பியராக இருக்கிறபடியால் இவங்க சபையில் மெம்பராக இருக்கவே லாயக்கில்லை, நோ குவாலிஃபைடு. அப்படிதான் பைபிள் சொல்லுது. அம்மோனியன் மோவாப்பியர் சபையினுடைய சபைக்கு உட்படல், சன்பல்லாத்து தொபியாக்கள் எல்லாம் சபைக்கு லாயக்கில்லை. மற்றவர்களை அற்பமாக நினைக்கிறவர்கள் சபையில் இல்லை. யாரையும் அற்பமாக நினைக்கவே கூடாது. பைபிளில் படித்து பாருங்கள். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நெகேமியா எடுங்களேன். நெகேமியா 13 அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்கள். அம்மோனியனும் மோவாப்பியனும் கொடுக்க வராமல் சபிக்கிற காரிய கூட்டத்தில் சேர்ந்தார்கள். 2ஆம் வசனத்துக்கு வாங்க சார். பார்த்துங்க, அப்பமும் அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய சபைக்குள்ளே வர தகுதியற்றவர்கள் தான் யார்? அம்மோனியரும். எத்தனை ஜனங்கள் இருந்தாங்கங்க இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி. மீதியானியர்கள், ஏவியர், எபூசியர், பெலிஸ்தியர், என்னென்னமோ ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் அவங்களெல்லாம் சொல்லலை. யாரை மட்டும் சொல்கிறாரு? ஏன்? இவங்கள் அலங்கத்தை கட்டுவதை தடுக்கிறவர்கள், கேலி செய்கிறவர்கள். அதை விட முக்கியம், தேவ பிள்ளைகளை அற்பமாய் நினைக்கிறவர்கள். ரட்சிக்க தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை அற்பமாய் நினைக்கிறவர்கள் சபைக்குள்ளே மெம்பராக இருக்கவே தகுதி இல்லை. யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. அவர் சொல்கிறார் பாருங்க, மற்றவர்களை அற்பமாய் நினைப்பது நமக்கே கேடு உண்டாக்குகிறோம். நீங்கள் பைபிளில் பாருங்கள், மொர்தெக்காய்னு ஒருத்தர் இருந்தார். மொர்தெக்காய்னா யார்? சொரக்காய் வெண்டைக்காய் மாதிரி ஒரு காயா? மொர்தெக்காய்னா என்னது? பாபிலோன் அசீரிய சாம்ராஜ்யத்தில் பெர்சிய சாம்ராஜ்யத்தில் அரண்மனையில் வாட்ச்மேனாக இருந்த உண்மை யூதன், உண்மையான கிறிஸ்தவன். யார்? மொர்தெக்காய். அங்கே மந்திரியாக இருந்தவன் ஆமான். அகாசுவேரு ராஜாவாக இருக்கிறான், மந்திரியாக இருக்கிறவன் ஆமான். இந்த ஆமான் இந்த மொர்தெக்காயை ஒரு மனுஷனாகவே மதிக்கிறான். யூதர்களை அற்பமாய் நினைத்தான், தேவ பிள்ளைகளை அற்பமாய் நினைத்தான். ஒரே நாளிலே ஒரே நேரத்தில் அத்தனை யூதர்களை கொல்ல சட்டம் உண்டாக்கினான். அந்த அளவுக்கு யூதர்களை அற்பமாய் நினைத்தான், அற்பமாய் நினைத்தான். முடிவு என்ன தெரியுமா? அவன்தான் கொல்லப்பட்டு அவன் பதவி யாருக்கு வந்துச்சு? வெறும் மொர்தெக்காய்ன்னு சொல்லாதே, வாட்ச்மேன் மொர்தெக்காய் சொல்லுங்க. எவனை வாட்ச்மேன் சொல்லி தொழிலை அற்பமாக சொன்னானோ அதே வாட்ச்மேன் கைக்கு மந்திரி பதவி வந்துச்சு. அதே வாட்ச்மேனுக்கு அவன் பதவியே வந்துச்சு. யாரையும் தொழிலையோ நிறத்தையோ அல்லது படிப்பையோ அழகையோ ஜாதியவோ சொல்லி அற்பமாக நினைக்கவே கூடாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். யாரையும் அற்பமான ஒன்றுக்கு ஆகாதவர்களை கத்த தூக்கி கையில் எடுக்க வல்லமை உள்ளவன். நீங்கள் நினைக்கிறது போல் அல்ல நம்முடைய தேவன். அற்பமாய் வாட்ச்மேனாய் இருந்த இந்த மொர்தெக்காயை தூக்கி மந்திரியா ராஜாவுக்கு அடுத்த இடத்துல வைக்கிறாரு. நம்மளை வைக்க முடியாதா? வைக்க மாட்டாரா? உயர்த்த முடியாதா? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நம்மளை இப்படி உயர்ந்த பதவியில் வைக்கிறதுக்காக நம்மளை அழைக்கவில்லை. நம்மளை பணக்காரராக்கிறதுக்காக சபைக்கு கொண்டு வரவில்லை. நம்மளை உயர்ந்த பதவியில் வைக்கிறதுக்காக இங்கே கொண்டு வரவில்லை. நம்மளை பரலோகம் கொண்டு போகத்தான் கொண்டு வந்திருக்கிறார். இங்கே ட்ரைனிங் நடக்குது. எங்கே போக? சபைன்றது என்ன? ஆயத்தப்படுகிற இடம். எங்கே போக? பரலோகம் போகிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற இடம், ஆயத்தப்படுத்துகிற இடம். நமக்கு இந்த பூமி நிரந்தரம் அல்ல, சொந்தம் அல்ல, வேண்டாம். இந்த சபிக்கப்பட்ட பூமி வேண்டாம். எதை சாப்பிட்டாலும் வயிற்று கேடாக இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. எது நல்ல சாப்பாடு சொல்லுங்க. எது சாப்பிட்டாலும் ஒழுங்காக ஜீரணமாக மாட்டேங்குது, வயிறு பொறுமிக்கிறது. சாப்பிட்டா
ஒழுங்காக சாப்பிட முடியலை, ஒழுங்காக தூங்க முடியலை, ஒழுங்காக லேசாக மழை பெஞ்சிட்டா கூட சளி பிடிக்குது, இரும வருது, என்னென்னமோ பண்ணுது. வெயில் அடித்தாலும் பாடாக இருக்குது, வெயில் மழை பெஞ்சாலும் பாடாக இருக்குது. இது கேட்டால் சூட்டு சளின்றான், இதை கேட்டால் மழை நனைஞ்ச சளின்றான். எந்த சளியைத்தான் சமாளிக்க? எந்த இருமலை? ட்ரை காஃபுல், அப்புறம் ட்ரை இல்லாத அப்புறம் பூஸ்ட் காப்பா? என்ன காஃபியா? ஒழுங்காக சொல்லுங்கள். என்னென்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. இந்த கேடுகட்ட உடம்பை வச்சுக்கிட்டு அரை மணி நேரமாக மேக்கப் பண்ணிக்கிட்டு நிற்கிறீங்க. பாத்ரூமு போனால் வெளியே வர முடியலை, அடுத்த ஆள் போக வேண்டாம், எம்புட்டு நேரம் குளிச்சுக்கிட்டு நிற்கிறது அப்படின்னு உங்கள் பிரச்சனைலாம் என்கிட்ட வந்திருக்கு. ஆக இந்த வாழ்க்கை வேஸ்ட், இந்த வாழ்க்கையே. அதனால தான் ஏசப்பா இதை பெருசாக எடுக்கு. இம்மைக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள், இம்மைக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, இம்மைக்காக கவலைப்படாது, இது வேஸ்ட்டு. மறுமைக்காக கவலைப்படுங்க. அதுக்காக இந்த இம்மையில் விட்டு மாட்டார். நமக்கு தேவையான வாழ தேவையான வசதியை தருவார், ட்ரெஸ்ஸு தருவார், வீடு தருவார், வண்டி தருவார், இந்த உலகத்தில் வாழ தேவையான சம்பளத்தை தருவார், வருமானத்தை தருவார். இது போதும் நமக்கு, எல்லாம் பரலோகம் போனால் போதும். ஆமேன். மற்றவங்க மாதிரி மாடி விட்டணும், வாடகைக்கு விடணும், இன்னும் 4 வீடு வாங்கி வாடகைக்கு விடணும். இது நம்ம டியூட்டியே வேணுமா? அவன் உள்ளே ஒருத்தன் தற்கொலை பண்ணி செத்து கிடப்பான், அப்புறம் அவனுக்கு வீட்டுக்காரங்க தான் பதில் சொல்லணும். வேணும்னா பிசாசு நம்ம வாடகைக்கு விட்ட வீட்டுக்காரில் என்ன பஞ்சாயத்தும் பண்ணுவான். ஏகப்பட்ட பிரச்சனை வரும். நம்முடைய நோக்கம் சொத்து சம்பாதிக்கிறது அல்ல, நம்முடைய நோக்கம் பரலோகம் போகணும். இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம சோர்ந்து போக மாட்டோம், நம்ம வருத்தப்பட மாட்டோம், பொறாமப்பட மாட்டோம், அடுத்தவங்களை பார்த்து அப்படி நம்ம வாழன்னு நினைக்க மாட்டோம். நம்முடைய நோக்கம் சொத்து சேர்ப்பது அல்ல, நம்முடைய நோக்கம் பரலோகம் போவது. ஆமேன். மற்றவர்களை அற்பமாய் நினைக்காதிருங்க. ஒன்று இல்லைன்னா அவங்கள அற்பமாக நினைக்கிறது, ஒரு குறைன்னா அற்பமாக நினைக்கிறேன். லேயால் யாக்கோவுக்கு 2 பொண்டாட்டி, 4 பொண்டாட்டி, அதுக்கு அடுத்து 2 பொண்டாட்டி. சாதாரண ஆள் கிடையாது. யார்? யாக்கோவு மாதிரி ஒரு டேஞ்சரஸ் பர்சன் யாருமே கிடையாது. எத்தனுக்கெல்லாம் முரடனையே ஏமாத்துறவன். அவங்க அண்ணன் யார்? முரட ரவுடி ஏசா. அவனையும் ஏமாற்றி அவன்கிட்டே பிடிங்கினா. இவனை ஏமாத்தினான் பாருங்க ஒருத்தன், அவன் யார்? லாபான். எத்தனுக்கெல்லாம் எப்படி ஏமாத்தினா? ஒன்றையாவது அனுபவிக்க விட்டார் ஆண்டவர். பொழுதோடு போய் மாமன் வீட்டில் ஆடு மேய்ச்சே சாவு. அவன் சம்பளமே கொடுக்காம மேய்க்க வச்சான். அவன் மாமன் எப்படி ஆளுவாருங்க? யாக்கோவு மாமனார் லாபான் எப்படி ஆளுவாருங்க? அவன் பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு பொழுதோடு ஆடு மேய்க்க விட்டான். ஏமாத்துக்காரனுக்கு. இவன் விரும்பினது ராகேல, அவன் கட்டி வச்சது லேயால. காலையில் தான் தெரியுது யாரை கட்டி வச்சுருக்காங்கன்னு. அப்போ லைட்டு சிஸ்டம் இல்லைல்ல, வெறும் சிமிலி விளக்கு தானே. சிமிலி விளக்கு அவங்க கல்யாணம் பூரா நைட்டில் தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி யூதர்கள் கல்யாணம் எப்போ இருக்கும்? நைட்டில் தான் பண்ணுவாங்க. அப்படின்னு சிமிலி விளக்கில் தெரியலை. சும்மாவே பெண்கள்லாம் என்ன செஞ்சுக்கிடுவாங்க? மூடிக்கிடுவாங்களா, முகத்தை மூடிக்கிடுவாங்களா, விவரம் தெரியலை. நல்லா நம்ம கேட்ட வடிக்கிற ஆகையால் தான் கட்டியிருப்பான்னு இருட்டில் என்ன செஞ்சிட்டான்? சிமிலி விளக்கத்தில் தாலியை கட்டி விட்டான். காலியை கட்டி போய் ஃபஸ்ட் நைட் முடிஞ்சது. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா யார்? ஐயோயோ ஐயோயோ ஐயோயோன்னு குதிக்கிறான். தங்குன்னு எப்படி ஏமாற்றிட்டு வர்ற? ஏமாத்துக்காரனுக்கெல்லாம் ஏமாத்து தான். அன்னைக்கு அழுக ஆரம்பித்தா யார்? லேயால் அழுக ஆரம்பிச்சான். அவனை கடைசி வரைக்கும் அவளை அற்பமாகவே நினச்சி ஒதுக்கி இந்த குறை. காரணம் என்ன? கண்ணு கூச்சு கண். அப்போ கண்ணில் ஒரு குறை, நல்ல பார்வை இல்லைன்னு உடனே இந்த லேயால் மட்டமாகவே அற்பமாகவே நினச்சான். இவன் அற்பமாக நினைக்க அவளுக்கு தான் பிள்ளை வருஷத்துக்கு ஒன்று பிறந்துக்கிட்டே இருக்கு. இவன் யாரை விரும்பி கல்யாணம் பண்ணானோ ராகேல, அவளுக்கு என்ன இல்லை? பிள்ளையே இல்லை. யாரை அற்பமாக நினைக்கிறீர்களோ அவர்களுக்குத்தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தந்துக்கிட்டே இருப்பார். அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. யூதாவே யார் தான் பெற்றது? லேயால் தான் பெற்றான். தாவீது வம்சமே அங்கே தான்.
ஏசப்பா பிறந்ததே யார் வம்சத்தில்? அற்பமாய் நினைத்த லேயாளுடைய வயிற்றில் தான், அந்த சந்ததியில் தான் ஏசப்பாவே பிறந்தார். அப்படின்னா பார்த்துக்கங்க, யாரையும் அற்பமாக நினைக்கிறது, கலரை சொல்லி அற்பமாக நினைக்கிறது, குறைகளை சொல்லி அற்பமாக நினைக்கிறது, குட்டைனா குட்டை கத்திரிக்காய்ன்றது, நெட்டைனா முருங்கைக்கீரை முருங்கையா என்னத்தையும் ஒன்று சொல்லுவாங்க, என்னத்தையாவது சொல்லி இந்த அப்படிலாம் யாரையும் நம்ம அற்பமாக பேசவே கூடாது, நினைக்கவும் கூடாது. அது ஒரு பெரிய சாபம், நமக்கு நாமே தேடிக்கொள்ளுகிற சாபம், நமக்கே தேடிக்கிற சாபம். நீங்கள் பைபிளில் பாருங்கள், எடுத்துக்கங்க. ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனாங்க. லூக்காஸ் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில். 10ஆம் வசனம். ஒருத்தன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் யார்? கிறிஸ்தவன். ஆயக்காரன் யார்? ரட்சிக்கப்படாதவன். இவன் ரட்சிக்கப்பட்டவன், அவர் ரட்சிக்கப்பட்ட. இந்த ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டாதவனை என்ன செய்தான்? அற்பமாக நினைக்கிறான். மனம் திரும்பாத கழுதை. இதெல்லாம் சேர்ந்து பக்கத்தில் உட்காந்து ஜெபம் பண்ண வந்துருச்சு. இப்படி மட்டமாக நினைக்கிறது, அற்பமாக நினைக்கிறது. அப்போ மற்றவர்களை அற்பமாய் நினைக்கவே கூடாது. அவன் ரட்சிக்கப்படாதவனை கூட இருக்கலாம், அவன் ஒருவேளை பீடி குடித்த வாடை கூட பக்கத்தில் இருக்கலாம், ஆனால் அவனை அற்பமாக நினைக்கக்கூடாதுன்றாரு. இதுக்காகத்தான் ஒரு இந்த கதையை சொன்னார். வாசிங்க 9ஆம் வசனத்தை. தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து ஒரு உவமையை சொன்னார். இந்த கதை சொன்னதே எதுக்காகத்தான்? தன்னை உயர்வாக நினச்சி தம்மளை நீதிமானாக நினச்சிக்கிட்டு மற்றவங்களை அப்போ. இப்போ பாருங்கள், நம்ம சபைகளில் அப்படித்தான் இருக்குது. நல்ல ஜெபிக்கிறவங்க ஜெபிக்காதவங்களை எப்படி பார்ப்பாங்க? அதெல்லாம் ஒரு விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஜெபம் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கு ஜெபிக்காதவங்களை கண்டாற்பமாக நினைக்கிறது, படிக்கிறவங்க படிக்காதவங்களை கண்டாற்பமாக நினைக்கிறது, பைபிள் தெரிஞ்சவங்க பைபிள் தெரியாது, யாரையும் அற்பமாக நினைக்கவே கூடாது. இந்த பரிசேயன் இந்த ஆயக்காரனை அற்பமாக நினைச்சான். அதை எங்கே காட்டுறான் பாருங்க, ஆலயத்துக்குள்ளே போய் ஜெபம் பண்ணும்போது காட்டுறான். ஆண்டவரே, நான் இந்த ஆயக்காரனை போல என்றைக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வர்றவன் கிடையாது. நான் வாரம் சர்ச்சுக்கு வருகிறவன். நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். என்னுடைய வருமானத்தெல்லாம் கரெக்டாக தசமாக வைக்கிறேன். நீங்கள் வேணால் கவரில் கேட்டு பாருங்கள், கவர் நான் கரெக்டாக எழுதி வைக்கிறேன். யார் சொல்கிறான்? பரிசேயன் ஆயக்காரனோடு கம்பேர் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏசு சொல்கிறாரு, யாரையும் நீ அற்பமாக எண்ணாதே. தங்கள் நீதியிலே கெட்டு போகிற நீதிமான்கள் உண்டு. வாசிங்க எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆவது அதிகாரம் 24ஆம் வசனம். தன் நீதியை விட்டு விலகி, சொல்லுங்க, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி துன்மார்க்கர் செய்கிற சகல அருவருப்புகளை செய்வாயாகில். அப்படின்னா என்ன? நேற்றைக்கு நான் நீதிமான், போன வருஷம் நல்ல நீதிமான், நான் இந்த சர்ச்சுக்கு 15 வருஷமாக வருகிறேன், நான் 25 வருஷமாக வருகிறேன், பாஸ்ட் மாதிரி 40 வருஷமாக அந்த சர்ச்சில் கிடைக்கிறேன், நான் பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவன், நான் பிறந்ததிலிருந்து நீதிமான், நாங்கள் எல்லாம் பார்ன் கிறிஸ்டியன். எஸ், அன்னைக்கு கிறிஸ்தவன், அன்னைக்கு நீதிமான். இன்னைக்கு நீ யாரு? பழைய நீதியை வச்சு வாழ முடியவே முடியாது. பழைய நீதியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியாது. நீ பழைய நீதியை விட்டு விலகி விட்டாய். எப்படி சொல்றார் பாருங்க, எப்படி? துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளை செய்வாயாகில். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பழைய நீதியை விட்டு விலகிட்ட. உன் பழைய நீதி இப்போ உனக்கு பழைய ஜெபம் உதவாது. அன்னைக்கு ஜெபிச்ச, இன்றைக்கு ஜெபிக்கிறியா? அன்னைக்கு சர்ச்சுக்கு வந்த, இன்னைக்கு வர்றியா? அன்னைக்கு தசமாகம் கொடுத்த, இன்னைக்கு கொடுக்குறியா? அன்னைக்கு நல்லா இருந்த, இன்னைக்கு நல்லா இருக்கியா? பழைய நீதியை வச்சு வண்டியை ஓட்டவே சொல்லுங்க முடியாது. நீ பிழைக்கவே முடியாது, பரலோகமே போக முடியாது. 26ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க.
அநீதி செய்தால் அதில் செத்தால் நீ செய்த அநீதி நிமித்த சாவாய். அடுத்த வசனத்தில் துன்மார்க்கனோ தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு நேற்றைக்கு வரைக்கும் அவன் துன்மார்க்கன். லிசன் 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 கவனிங்க. நேற்றைக்கு வரைக்கும் அவன் யாரு? துன்மார்க்கன். இப்போ அவன் தன் துன்மார்க்கத்தை விட்டு விலகி மனம் திரும்பி அழுது ஜெபித்து, யாரை போல? ஆயக்காரனை போல. ஆயக்காரன் அழுதான் பாருங்க, பாவியாகி என் மேல. நேற்றைக்கு வரைக்கும் கள்ளன் சிலுவையில் அறையப்படும் போது இன்னைக்கு அழுது மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் அடியேனே என்ன செஞ்சுக்கங்க. அப்போ அவன் தன் துன்மார்க்கத்தை விட்டு என்ன செய்யறான்? விலகிட்டான். அதனால உடனே சொல்றாரு, இன்னைக்கு என்னோட நீ பரலோகத்தில் இருப்பாய். நேற்றைக்கு வரைக்கும் அவன் துன்மார்க்கன், அவன் துன்மார்க்கத்தை விட்டு இன்னும் விலகிட்டான். ஆகவே நீ அவன் துன்மார்க்கன் என்று அற்பமாக சொல்லல, நினைச்சிடாதீங்க. கடைசி நிமிஷத்தில் கூட சேஞ்ச் ஆயிடும். யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க. நீதிமான்னு சொல்லி நீ நீதியை விட்டு விலகிறாய், அவன் துன்மார்க்கன் என்று சொல்லி துன்மார்க்கத்தை விட்டு விலகி நீதிமானாக வர்றான். நீ நீதிமான் சொல்லிட்டு நீதியை விட்டு விலகி துன்மார்க்கமாய் போகிறாய். அப்படி என்றால் விளங்கி கொள்ளுங்கள், யாரையும் அற்பமாய், இதுக்கு தான் சொல்ற, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி. இன்னைக்கு நீ கிறிஸ்தவங்க, நாளைக்கு எப்படி இருப்பான்னு தெரியுமா? நேற்றைக்கு கிறிஸ்தவன், இன்னைக்கு எப்படி இருக்க யோசிச்சு பாருங்க. இதுக்கு தான் உன் ரட்சிப்பு என்கிற மதில் என்ன செய்ய, கட்டி வச்சுக்க, கரெக்டாக வச்சுக்க. பெற்ற ஞானஸ்தான மதில் கரெக்டாக வச்சுக்க, பெற்ற அபிஷேகம் மதில் கரெக்டாக வச்சுக்க. யாரையும் என்ன செஞ்சிடாத, அற்பமாக நினைக்காத. சிலர் இருக்காங்க தன்னைத்தானே அற்பமாக நினைக்கிறது. நான்லாம் இதுக்கெல்லாம் லாயக்கே இல்லை. ஒரு 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 ஜெபம் பண்ணுங்களேண்ணா, எனக்கு ஜெபம்லாம் 4 பேருக்கு முன்னாடி பண்ண தெரியாது, எனக்கு ஜெபமே வராது. ஒரு பாட்டு பாடுங்க, பாட்டில் எனக்கு 4 பேரை கண்ட பாயம். இப்படி தன்னைத்தானே அற்பமாய் நினைத்து கொள்ளுகிறார்கள். இதுவும் ஆபத்து, இதுவும் ஆபத்து. அப்படி தன்னைத்தானே அற்பமாய் நினைக்க கூடாது. கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார், கர்த்தர் உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார், கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னித்திருக்கிறார், கர்த்தர் உங்களை கழுவி இருக்கிறார். நீங்க ஏன் இப்படி இருக்க வேண்டும்? கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அப்படி என்றால் கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் உனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அப்படிதானே பவுல் சொல்றாரு. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? Who can stand against me if God is with us? என்னோடு கர்த்தர் இருந்தால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? சொல்லுங்க தைரியமா. எதுக்கு உங்களை நீங்களே அற்பமா நினைக்கணும்? 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்றாரு, 1 அதிகாரம் 28 வசனத்திலே, பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனரை தெரிந்து கொண்டார். வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்த, அதே வாசிங்க தம்பி, 28 வைங்க தம்பி. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையோ, யாரை வெட்கப்படுத்த? உள்ளவைகளை வெட்கப்படுத்த, உள்ளவைகளை அவமானப்படுத்த, இல்லாதவைகளும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பணக்காரர்களை வெட்கப்படுத்த, சொல்லுங்க, ஏழைகளை தெரிந்து கொண்டா. படித்தவர்களை வெட்கப்படுத்த, படித்து என்ன பிரயோஜனம்? ஒரு கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்க தெரியலையே, உண்மையான கடவுளை கண்டுபிடிக்க தெரியலையே. நீ சயின்ஸ் படித்து என்ன செய்ய, மேக்ஸ் படித்து என்ன செய்ய, ஸ்பேஸ் எக்ஸ் மண்டலத்தை படித்து என்ன படிச்சிய? உனக்கு என்ன படித்து என்ன பிரயோஜனம்? உனக்கு உண்மையான கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்க தெரியலையே. படிக்காத இது கண்டுபிடிச்சிருக்குவாரு. அதனால தான் படித்தவர்களை வெட்கப்படுத்த படிக்காதவர்களை தெரிந்து கொண்டான். ஞானிகளை வெட்கப்படுத்த பள்ளிக்கூடம் போகாத பேதையை தெரிந்து கொண்டான். அப்படி சேர்த்துக்காங்க. பள்ளிக்கூடமே போகாத பேதையை தெரிந்து கொண்டான். அற்பமானவர்களை தெரிந்து கொண்டான். யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க. உங்களை நீங்களும் அற்பமாக நினைக்காதீங்க. யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க. அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, கூட கல்யாணம் ஆகி தன் புருஷனோடு ஒரு 2ஆம் தரமாக வாக்கப்பட்டு வந்திருக்கிற, சொல்லுங்கள், பெண்ணினா. இவன் மூத்த தரம் யார்?
இந்த தாரம்லாம் பழைய ஏற்பாட்டோட சரி. ஒரு புருஷனுக்கு 2 பொண்டாட்டி, 2 பொண்டாட்டி, ஒரு பொம்பளைக்கு 2 புருஷன். இந்த கதையெல்லாம் எந்த கதை? பழைய ஏற்பாடு. இப்போ ஒரே புருஷன் யார்? எல்கானாவுக்கு 2 பொண்டாட்டி. மூத்த பொண்டாட்டி அன்னாள், 2வது பொண்டாட்டி இளையவா. ஆனால் இவங்க 2 பேரையும் சக்கலாத்தின்னு சொல்லியிருக்கு. சகலைன்னு சொல்லுவோம். நம்ம என்ன நினைச்சோம் சொல்லுங்கள்? சரி, என்ன போட்டோம். இப்போ அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. யாருக்கு குழந்தை இருக்குது? பெண்ணாளுக்கு குழந்தை இருக்குது. இவன் குழந்தை இல்லாதனால இவளை அற்பமாக நினைக்கிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. யாரையும் இல்லை என்பதனால் அவங்க பணம் இல்லை, வசதி இல்லை, படிப்பு இல்லைன்னு அற்பமாக நினைக்காதீங்க. குழந்தை இல்லைன்னு அற்பமாக நினைத்தார்கள். குழந்தை இல்லைன்னு தான் பேரை ஒழிய கர்த்தர் ஹீரோக்களாக மாற்றினார். முற்பிதாக்களே அந்த கதை தானுங்க. யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேருக்கு ஒழுங்காக கல்யாணம் முடிச்சோன்னே பிள்ளை பிறந்துச்சு. பைபிளை நல்லா படிங்க. 90 வயசு வரை அவள் சாராளுக்கு பிள்ளை இல்லை. கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகி ரெபேக்காளுக்கு பிள்ளை இல்லை. கல்யாணம் 30 வருஷமாக யாருக்கு பிள்ளை இல்லை? ராகேலுக்கு பிள்ளை இல்லை. முற்பிதாக்கள் கதையே அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் 3 பேருக்கு பிறந்த பிள்ளைகள் இருக்கு பாருங்க, மணி போல் எழும்பும். லேட்டாக கொடுத்தாலும் தாமதமாக செஞ்சாலும் கர்த்தர் பெஸ்ட்டாக செய்வார். ராகேலுக்கு அத்தனை வருஷம் கழித்து ஒருத்தன் பிறந்தான். யார்? யோசேப்பு. அவன் தான் யார்? முழு இஸ்ரவேலை போஷிக்கிறவனா எழுப்பினான். ஈசாக்கு அப்படி ஜென்டில்மேனை கொடுத்தாரு. யாருக்கு? சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. யார்? ஈசாக்கு. அப்படியே அப்பா அம்மா சொல்ல தட்டாமல் பிறக்கிற பிள்ளை. இப்போவா போமான்னா உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி வைய, ஒன்றுமே என் வழியில் குறுக்க வர்றாரு. எப்படி பேசுதுங்க பாருங்கள். அக்னிக்கிலே செவிட்டை கலட்டி ஒரு பல்ல கலட்டி வைக்காமல் அவங்க அப்பாவை திட்டினா இந்த அம்மா குஷி. அப்படியே கேள்விப்படிச்சாங்க. உன்னை ஆண்டவர் வெட்ட சொல்கிறாரா? உன்னை தான் பலியிட சொல்கிறார். வெட்டுங்கப்பா, இந்தாங்கப்பா கழுத்து. யார் சொல்லுங்க? அப்படி பிள்ளை யாராவது கிடைக்குமா? இப்போ கத்தி நான்னா காதறி எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிட்டு வரேன்னுவேன். அதான் ஈசா. அப்படியே தகப்பனை கீழ்ப்படின லேட்டாக பிறகுனா லேட்டாக. அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாமல் ஒன்று பிறந்துச்சு. அது ராஜாவுக்கு ராஜா, தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசி, ஆசாரியனுக்கு ஆசாரியர். என்ன ரவுண்ட் அடிக்கிறான் பாருங்கள். யார்? சாமுவேல். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. இல்லை என்று சொல்லி அன்னாளை அற்பமாய் நினைத்து அன்னாளுடைய நிலைமையை பாருங்க. கர்த்தர் எப்படி காரியத்தை செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். வசதி இல்லைன்னு அற்பமாக நினைக்காதீங்க. கர்த்தர் ஒரு நாள் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. 10 கோத்திரம் பின்வாங்கி போச்சு. நான் சொன்னேன்ல கதை, அப்போ சொன்னேன்ல. யார் அவங்கள படையெடுத்து வந்தது? போச்சு. சமாரியாவை வந்து படையெடுத்து வந்து சரி, யார் அது? அசீரியர்கள். யார்? அசீரியர்கள். இப்படி அவங்க பின்வாங்கி போனவுடனே இந்த 2 கோத்திரம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் இவங்களை பாபிலோன் கையில் ஒப்பு கொடுக்கல. இவங்க என்ன, நாங்கள் நினச்சிட்டோம் எங்களுக்கு சர்ச் இருக்குது, எங்களுக்கு நல்ல ஆண்டவர் இருக்காரு, ஆஹா ஓஹோ நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோமே அப்படின்னு குஷி. யாருக்கு? இந்த 2 கோத்திரமாகிய யூதாவுக்கு. வாசிங்க 2 நாளாகவும். இதை மட்டும் முடிக்கிறேன். முடிச்சிடறேன். ஐயோ நேரம் போனதே தெரில. வாசிங்க 2 நாளாகும். 2 சாமுவேல் 19 அதிகாரம் 43 வருஷம். 19 அதிகாரம் 2 சாமுவேல் 19 அதிகாரம் 43 வருஷம். இஸ்ரவேல் மனுஷரோ யூதா மனுஷருக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவினிடத்தில் எங்களுக்கு பங்கு இருக்கிறது. தாவீது ராஜாவிடத்தில் எங்களையும் அவர் தான் ராஜாவாக இருந்த ஆண்டார். எங்களுக்கு பங்கு இருக்கிறது. உங்களை பார்க்கல எங்களுக்கு தான் தாவீதினிடத்தில் அதிக உரிமை உண்டு. உங்கள் கோத்திரத்தில் பிறந்து எருசலேமை தலைநகராக ஆண்டாலும் நாங்கள் 10 கோத்திரம், எங்களுக்கு தான் தாவீதினிடத்தில் என்ன உண்டு? அதிக உரிமை உண்டு. பின்ன ஏன் எங்களை அற்பமாக எண்ணுகிறீர்கள்? அப்படின்னா என்ன? இந்த 2 கோத்திரத்தார் யூதா மனுஷர்கள் 10 கோத்திரத்தாரை சொல்லுங்க அற்பமா. ஏன்? நாங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருக்கோம். இந்த 2 கோத்திரம் 10 கோத்திரத்தை அற்பமாய் எண்ணினது. அப்படி யாரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது. அது நமக்கே வந்து வந்துருச்சா? இப்போ அவன் அசீரியர்களோடு கலந்து இப்படி ஆயிட்டான்னு சொல்ல நீ கேள்வி பண்ண. இப்போ நீ பாபிலோனோட கலந்துக்கிட்டு கிடாங்க.
யாரையும் அற்பமாக எண்ணவே, நம்ம எதை விதைக்கிறோமோ அது நமக்கு வந்து சேர்ந்துடும். யாரை பற்றி குறை பேசி அற்பமாக பேசி பழகவே கூடாது. கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் வாசிங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மகனே, மகளேன்னு சேர்த்துக்கங்க, மகனேன்னு மட்டும் சொல்லி எங்களை தாக்கிறாது. அன்றியும் என் மகனே மகளே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் உன்னை கடிந்து கொள்ளப்படும் போது நீ சோர்ந்து போகாதே. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? கர்த்தர் நம்மளை சிட்சிக்கும் போது அதை அசால்ட்டாக நினைக்கக்கூடாது, மட்டமாக நினைக்கக்கூடாது. அதனால என்ன, இதெல்லாம் எல்லாருக்கும் வர்றதான காய்ச்சல், இதனால் என்ன எல்லாத்துக்கும் வர்றதான தலைவலி, இதனால் என்ன எல்லார் வண்டியும் கீழே தானே விழுகுது, எல்லாரும் வண்டி, அப்படி எதையுமே அற்பமாக, ஏன் ஆண்டவர் எனக்கு நடந்துச்சு, எனக்கு ஏன் இந்த ஆக்சிடெண்ட்டு, எனக்கு ஏன் இந்த நஷ்டம், எனக்கு ஏன் தொழில் நஷ்டம், ஏன் என் பணம் இப்படி ஆகிப்போச்சு என்று நாம் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். நம்மை நாமே என்ன செஞ்சு பார்க்கணும்? ஆராய்ந்து பார்க்கணும். வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று நம்மளை ஆராய்ஞ்சு பார்த்து, எதனால எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு எதனால இந்த நஷ்டம், எதில் நான் சரியில்லை என்று கர்த்தர் நம்மளை சிட்சிக்கும் போது அற்பமாக நினைக்காம அதை கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் என்னைக்கு இந்த ஒரு கேர்லெஸ்ஸான அந்த அந்த குணத்தை விட்டுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க பழகிறோமோ அன்னைக்கு புரிஞ்சுக்கிறங்க, நீங்கள் பரலோகம் போகிறது நிச்சயம். அவங்களுக்கெல்லாம் வர்றதானே, ஊழியக்காரனுக்கே இப்படி தானே கொரோனா வந்திருக்கு, கொரோனா வரட்டும், ஊழியக்காரனே சரியில்லைன்னா வரத்தான் செய்யும். ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. எனக்கே வந்துச்சு, எனக்கே இந்த கஷ்டம், எனக்கே இந்த வியாதி, எனக்கே இந்த பாடு, ஆராய்ஞ்சு பாரு, அழுது அறிக்கை செய், என் கர்த்தர் அற்புதம் செய்வா. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. 12 வருட பெரும்பாடு ஸ்திரியை ஒரு நிமிஷத்தில் குணமாக்கினார். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷத்தில், வாழ்நாள்லாம் குணமாக்க முடியாத குஷ்டத்தை சொல்லுங்க, ஒரு நிமிஷத்தில் குணமாக்குவேன். சின்ன பிள்ளைகள் தானே அப்படின்னு அற்பமாக நினைக்காதீங்க. சின்ன பிள்ளைகளை கொண்டு தான் கர்த்தர் அற்புதம் செஞ்சுருக்கார் பைபிளில். நாகமானுடைய குஷ்டம் குணமாக யார் காரணம் சொல்லுங்கள்? சிறு பொண்ணு தான் காரணம். அந்த வீட்டில் போய் வேலைக்காரியாக போய் சேர்ந்துருக்கா அந்த பொண்ணு. நல்லா துடுதுன்னு உண்மையாக கடவுளுக்கு பயந்து வீட்டு வேலையை கரெக்டாக செஞ்ச உடனே அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சின்ன பிள்ளை தானே, கரெக்டாக கொண்டு ராஜாவுக்கு, ஐயா ராஜா இருந்தாங்க ஜூஸ் கொடுத்து விட்டாங்க, அம்மா குடிங்க ஐயா. யார் கொடுக்கறது? இது சின்ன பொண்ணு. இப்படி துடுதுருக்காக கொண்டு வந்து எல்லா வேலையும் கரெக்டாக செய்ய, இப்படி செஞ்ச உடனே அந்த பிள்ளை என்ன சொன்னாலும் இந்த ஆள் என்ன செய்ய ஆரம்பித்தார் கேட்க. அவளுக்கு என்ன வியாதி இருக்குது சொல்லுங்கள்? குஷ்டம். யாருக்கு? இதுக்கு நாகமானுக்கு குஷ்டம் இருக்கிறப்ப பொண்டாட்டி போய் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க கூச்சப்படுறா, அந்த குஷ்டம் நமக்கு வந்துருமேனு. இப்போ யார்கிட்ட கொடுத்து விட்றா? வேலைக்காரி ஆகிய சின்ன பொண்ணுகிட்ட. அவள் தைரியமாக போகிறான், முதலாளி இந்தாங்க முதலாளி அம்மையா, குஷ்டம்னு தெரிஞ்சு எனக்கு சாப்பாடு நேரத்துக்கு கொண்டு வர்றியே அப்படின்னு அந்த பிள்ளையை மதிக்க ஆரம்பித்து அப்போ சொல்லுவாள் அந்த பொண்ணு, ஐயா ஐயா உங்கள் குஷ்டத்தை குணமாக்குறதுக்கு எங்கள் சாமி, எங்கள் ஊரில் ஒரு பாஸ்டர் இருக்கார், அவர் பேர் எலிசா, அவர் அந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு சரியாயிடும். ஏம்மா அவர் வீடு எங்கேம்மா இருக்குது? அவர் ஊர் எங்கம்மா? சமாரியா பட்டணத்தில் அவருக்கு மலை மேலே ஒரு வீடு கட்டியிருக்காரு, அந்த வீட்டுக்கு போனால் அவரை பார்த்துடலான்னு. அப்படியாம்மா, இந்த போகிறம்மா. அப்போ காணிக்கை நிறைய எடுத்துக்கிட்டு, சாப்பாட்டுக்கு வேண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு, ரதத்தை பூட்டிக்கிட்டு இந்த சிறு பொண்ணு பேச்சை கேட்டு நம்பி போகிறாரு. யார்? நாகமா. அங்கே போனால் வேலைக்காரனா, அங்கே பாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிற கேஆசி அந்த ஆள் அங்கேயே நிப்பாட்டு, மலை அடிவாரத்தில் நிற்கிறார். இவர் மலை மேலே வீடு, சின்ன மலை தான், குட்டி. என்னையா ஐயா உள்ளே உங்களை பார்க்க முடியாதுன்றார். இப்போ பார்க்க நேரம் இல்லையா? ஏதாவது ஒரு வார்த்தை தூரத்தில் நின்னா, நான் குஷ்டரோகி தான், தூரத்தில் நின்னாது கொஞ்சம் பேச சொல்லுங்கய்யா. இல்லை அவர் பார்க்க முடியாதான். அப்போ நான் இவ்வளோ தூரம் வண்டியில் வந்திருக்கேனே, என்ன செய்ய சொல்கிறேன்? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அவர்கிட்ட சொல்லு. இப்போ கேட்டான், ஐயா இப்படி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, என்ன சொல்ல? அவனை போய் வர்ற வழியில் யோர்தானில் 7 தடவை முங்கி குளிக்க சொல்லு, போய் சொல்லு, சரியாயிருன்னு சொல்லு. ஐயா உங்களை யோர்தான் நதியில் 7 தடவை முங்குவியெல்லாம் குளிஞ்ச சரியாயிருன்னு சொல்கிறாரு. என்னன்னா எங்கள் ஊரில் தண்ணி இல்லைன்னா இங்கே வந்து குளிக்க சொல்கிறாரு உங்கள் ஆள், என்ன இப்படி சொல்கிறாரு?
இது என்ன பாஸ்டர் இப்படி இருக்கார் இந்த பாஸ்டர், பாஸ்டர் மாதிரினா இப்படியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த நாகமானுக்கு மந்திரிக்கு என்ன வருது, கோவம் வருது. அப்போ சொல்கிற இவனுக்கு ஆசை, யாருக்கு, கேயாசிக்கு. இவரையும் பகிச்சுக்கிற முடியல, அவரையும் குறை சொல்ல விட முடியலை. ஏன்னா இவர்கிட்ட என்ன கிடைக்கும், காணிக்கை கிடைக்கும், துட்டு கிடைக்கும். அவரையும் சொல்ல முடியல. ஐயா ஐயா ஒரு தடவை அவர் சொன்னதுக்காக கொஞ்சம் குளிச்சு பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்யா, அவர் சொன்னால் நடக்கும்யா. சரிப்பா நான் வேணா போய் குளிச்சுட்டு போகிறேன். அங்கே முங்கி எந்திரிச்சா எப்படி ஆகிப்போச்சு, குஷ்ட சோமன், தாங்க முடியலை சந்தோஷம். அவன் என்ன செய்கிறான், அப்படியே ஓடுவாரான். இதுக்கு இடையில் இந்த ஆள் போயிட்டார். இப்படி ஐயா அவங்ககிட்ட கேட்டார், இவ்வளோ காணிக்கை வாங்கிட்டு சொன்னார். வாங்கி இவன் கொண்டு போய் வீட்டில் என்ன செஞ்சு வச்சுட்டான், ஒழிச்சு வச்சுட்டு நல்ல உள்ள மாதிரி வந்து நிற்கிறான். இப்போ மந்திரி வந்தார். எப்படி சொன்னோன்னே அப்போ அவர் சொன்னார், இங்கே வா, முதல்ல நீ என்ன எங்கே போயிட்டு வந்த இவ்வளோ நேரம், இப்படி சும்மா அதை வீடு வர போயிட்டு வந்தேனா, ஏண்டா நான் என்ன தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா, அவன்கிட்ட கொடுத்து அவன் என்னென்ன வாங்கினியோ அதை பூரா நீங்கள் பொய் சொல்லி வாங்கிட்டு வந்ததுனால அவன் குஷ்டம் உனக்கு வந்துருச்சு, உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பூரா அவன் குஷ்டம் உனக்கு தான் சொல்லி அனுப்பி விட்டார். அவனை கூப்பிட்டாரு, ஏப்பா இங்கே வா, போய் ஒழுங்காக இருந்துக்க, இனிமேல் பாவம் செய்யாத உண்மையாக இருந்துக்கணும். ஐயா சரியா. அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. யார், நாகமான் சொல்கிறான், எலிசா தீர்க்கதரிசிட்ட, ஐயா 2 கழுதை சுமக்கிற அளவுக்கு உங்கள் ஊர் மண்ணை அள்ளிக்கட்டுமான்னு கேட்குறான். எதை மண், நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எம்பிட்டு மண்ணாலும் அள்ளிட்டு போடணும் அப்படி தானே சொல்லுவேன். அவன் கேட்குறான், 2 கழுதை சுமக்கிற அளவுக்கு கொஞ்சம் மண் கொடுங்கயான்னு. ஆனால் ரீசன் என்னன்னே சொல்லலை. ஆனால் இவன் சொல்கிறான் ரீசன் என்ன சொல்கிறான் தெரியுமா, அவன் கேட்கல, எலியசா கேட்கல, பாஸ்டர் கேட்கல, எதுக்கு கேட்குறான்னு புரிஞ்சுக்கிட்டான். எடுத்துக்க 2 கழுதை 4 கழுதை மண் அள்ளிக்கிட்டு போ. எதுக்கு தெரியுமா, நான் போய் எங்கள் ஊரில் பலிபீடம் கட்டி இந்த ஏசப்பாவுக்கு நான் தினம் பலி செலுத்தி அவரை கும்பிட போகிறேன். நம்ம பாசையில் சொன்னால் வீடு கட்டி நான் ஏசப்பாவை கும்பிட போகிறேன், எங்கள் வீடை ஜெப வீடாக மாற்ற போகிறேன். அப்படினால் அவன் போய் சுகமான பிறகு கடைசி வரை யாரை கும்பிட்டுட்டு தான் இருந்திருப்பான். அப்போ இந்த மனுஷனுடைய ரட்சிப்புக்கு யார் காரணம், இந்த மனுஷன் சுகமாக மட்டும் இல்லை, இந்த மனுஷன் கடைசி வரை கிறிஸ்தவனாக மாறுவதற்கு யார் காரணம், அற்பமாக எண்ணப்பட்ட சண்டே கிளாஸு சிறுவர் ஊழியம்னு அற்பமாக நினைக்காதீங்க. இன்றைக்கி சத்தியத்தை ஒழுங்காக சொல்லிக் கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க. பெற்றோர்களை நீங்களே சண்டே கிளாஸ் ஆசிரியர் மாறுங்க. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள், நாளைக்கு அவர்கள் பெரிய ஆசீர்வாதமாக இருப்பார்கள். யாரை அற்பமாக, கர்த்தர் உன்னை சிட்சிக்கும் போது சிட்சையை அற்பமாக எண்ணாதீங்க, திருந்துங்க. எதுக்கு ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, உங்களை நீங்களே ஆராயுங்கள். அப்படி தான் தாவீது செஞ்சுருக்காரு. வேதனை உண்டாக்க வழிகள் உண்டோ என்று தங்களை நானே கேள்வி கேட்டு ஆராய்ந்து பார்த்தா ஆவியானவர் சொல்லுவார், அறிக்கை பண்ணுங்கள், விட்டு விடுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஓ புதிய காரியத்தை செய்கிறேன், அபூர்வமான காரியத்தை செய்கிறேன், வனாந்தரத்திலே வழியையோ அவாந்தர வெளியிலே ஆறுகளையோ புதுசாக அபூர்வமாய் உனக்கு செய்வேன். எழுந்து நின்று ஜெபம். ஆமென். அல்லேலூயா.